இறைவன் தன்னை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தும் விதம் மிகவும் வியக்கத்தக்கது. கடவுளை தேடுபவர்களுக்கும் அவர் வெளிப்படுகிறார். கடவுளே இல்லை என்று மறுப்பவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர்களையும் நல்வழிப்படுத்துகிறார். இப்படி ஒரு சம்பவம் ரெட்டியார்பட்டி என்ற கிராமத்தில் வசிக்கும் ஒருவருக்கு நிகழ்ந்துள்ளது. அதை அவரே கூற கேட்போம். என்னுடைய பெயர் பாஸ்கரன் ஜெயக்குமார். என்னுடைய ஊர் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள ரெட்டியார்பட்டி என்கிற ஒரு சிறிய கிராமம். நான் பிறப்பால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நான் வாலிபனாக வளர்கிற நாட்களிலே கடவுள் இல்லை என்கிற அந்த கொள்கையோடு வளர ஆரம்பித்தேன். அதனால் அரசியலில் ஈடுபட்டேன். வெளியிலே எல்லார் மத்தியிலும் நான் ஒரு பெரியவனாக காட்டிக்கொண்டாலும் மனதளவிலே எனக்கு ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கை இப்படி வாழ்ந்து இருக்கிறதுனாலே அநேகருடைய பகையை நான் சம்பாதித்து கொண்டேன். இந்த நிலையிலே எனக்கு திருமணமாக எங்கள் ஊரிலே எங்கள் உறவினர் ஒருவர் எனக்கு பெண் தருவதாக சொன்னார்கள். இதனாலே நான் திருமணம் நடத்தலாமே அப்படி என்று நான் நினைத்தேன். அதனாலே அவர்களும் என்னுடைய வாழ்க்கை தெரிந்தே எனக்கு ஒரு பொண்ணை கொடுத்தார்கள். எங்கள் உறவினர் 1996 என்னுடைய திருமணம் நடைபெற்றது. என்னுடைய முரட்டு சுபாவமானது என் மனைவியை துன்பப்படுத்துவனாக இருந்தேன். மனைவியை அடிக்கிறவனாக இப்படியாக என்னுடைய வாழ்க்கை என் மனைவிக்கு பிரியமில்லை, என் பெற்றோருக்கு பிரியமில்லை. என்னுடைய கிராமத்து மக்களையும் அநேகரை நான் அடிப்பதனாலும் தகராறு செய்வதனாலையும் அவர்கள் மீது பொய்யான வழக்குகளை போடுவதனாலும் மொத்தத்திலே ஊருக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்படி என் வாழ்க்கை வளர்ந்து எனக்கு முதலாவது குழந்தை எனக்கு ஸ்டீவன் பிறந்தான். அதுவரை என் மனைவியை நான் மிகவும் துன்புறுத்தவனாக இருந்தேன். ஆனால் என்றைக்கும் நான் ஆலயத்துக்கு சென்றதே கிடையாது. என்னுடைய ஞானஸ்தானத்துக்கு பிறகு திருமணத்துக்கு தான் நான் ஆலயத்துக்கே சென்றிருக்கிறேன். ஆனால் என் மனைவி என் கணவர் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அநேக இடங்களிலே போய் ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள், அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். தன் கணவன் எப்படியாவது தன்னுடைய கெட்ட சுபாவத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று விடாமுயற்சியில் தன் கணவனுக்காக பாரத்துடன் அழுது கொண்டிருந்தார்கள். இவருடைய வாழ்க்கையில் அந்த திருப்புமுனை என்னவாக இருந்தது? ஒரு நாள் எனக்கு அரசியலில் ஒரு பெரிய ஆளாக வர வேண்டுமானால் மேடைகளிலே தரந்தாழ்ந்த பேச்சு பேசக்கூடாது, ஒரு உயர்ந்த நடையாக பேச வேண்டும் என்பதற்காக எண்ணம் வந்தபோது புராணங்கள் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்று விரும்பி எல்லா புராணங்களையும் படித்தேன். அப்போது நான் நினைத்தேன், நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் தானே பிறந்திருக்கிறோம், பைபிளில் இருந்து நம் மேடைகளிலே உதாரணம் காட்டலாமே அப்படி என்பதற்காக பைபிளை படிப்போமே என்று நினைத்து நான் அரசியல் இருந்தாலும் சர்ச்சுக்கு செல்லாவிட்டாலும் பைபிளை 3 முறை நான் படித்து முடித்தேன். 3வது முறையாக நான் பைபிளை வாசிக்கிற போது மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவன் லாபம் என்கிற வசனமானது என்னோடு பேச ஆரம்பித்தது. அது என்னுடைய சுவாபங்களை எல்லாம் மனதில் கொண்டு வந்தது. அப்போதுதான் நான் என்னுடைய ரவுடித்தனங்களை எல்லாம் என் மனதில் கொண்டு வந்து மனிதன் உலகம் முழுவதுமே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன என்று பைபிள் சொல்லுகிறது? நாம் ரவுடித்தனம் பண்ணுகிறோம், எல்லா தீய கெட்ட பழக்கங்கள் எல்லாரும் நம்மிடம் இருக்கிறது. அப்போ மரித்த பிறகு நம்ம ஒரு வாழ்க்கையை இழந்து போவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டது. எனக்கு சில வியாதிகள் வந்தது. மரணம் வந்தால் நம் நரகத்துக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுனாலே எனக்கு பைபிளை மீண்டும் மேலும் ஒரு பாசம் வந்தது. பைபிளை மீண்டும் மீண்டும் படிக்க ஆரம்பித்தேன். அதன் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினார். பேசிய போது என்னுடைய சுபாவத்தை அப்படியே மாற்ற வேண்டும் முடிவு செய்துவிட்டு இந்த அரசியல் பழக்க வழக்கங்கள் தீய நண்பர்கள்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி என்ன உருவானதுனாலே முதலாவது என் மனைவியிடம் தான் மன்னிப்பு கேட்டேன். நான் உன்னை இவ்வளவு அடித்து காயப்படுத்தி இருக்கிறேன், வெட்டியிருக்கிறேன், வாழ்க்கையை சமாதானம், இன்று முதல் உன்னை நான் அடிக்க மாட்டேன், இன்று முதல் உனக்கு சமாதானம் இருப்பேன்னு சொல்லி மனைவியிடம் மன்னிப்பு கேட்டேன். என் மனைவிக்கு பெரிய சந்தோஷம், எல்லாரோட சமாதானத்தை கொண்டு வந்தேன். அதன் பிறகு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மனதளவில் ஒரு சமாதானம். என் சரீர சில பலகீனங்கள் இருந்தது, நடக்க முடியாதபடியாக எனக்கு குறுக்கில் ஒரு வலி இருந்தது. அதுக்கெல்லாம் மாத்திரை போட்டு தான் எங்கேயும் செல்வேன். இந்த வலிகள் இதெல்லாம் அநேகம் மாற மாற இயேசு மேல் எனக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கையும் பற்றும் அதிகமாகியது. இயேசுவை நேசிக்க தொடங்கிய போது தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு அடுத்ததாக என்ன செய்வது என்ற கேள்விக்கு அவருக்கு கிடைத்த பதில் தன்னுடைய வாழ்க்கையின் பெரிய அடிக்கான முதற்படியாய் அமைந்தது. அந்த முதற்படி என்ன என்று அவர் கூற கேட்போம். இந்த சூழ்நிலையிலே 1998 ஜனவரியிலே திருநெல்வேலியிலே ஒரு நற்செய்தி கூட்டம் நடைபெறுகிறது.
அருமை சகோதரர் தேவ மனிதர் டிஜிஎஸ் அவர்கள் பேசுகிறார் என்று வால் போஸ்ட்களை பார்த்தேன். இதை பார்த்த உடனே எங்கள் பகுதியில் உள்ள மக்களே என்னுடைய சொந்த செலவில் ஒரு வேனில் அழைத்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு முதல் நாள் கூட்டத்துக்கு சென்றேன். அருமை சகோதரர் பால் தினகரன் அவர்கள் முதல் நாள் செய்தி வழங்கினார்கள். செய்தி வழங்க ஆரம்பிக்க முன்பதாக ஆராதனை நடத்துகிற வேளையிலே நாங்கள்லாம் கண்ணை மூடி ஆராதித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது தேவாதி தேவன் அருமை சகோதரர் மூலமாக பேச ஆரம்பித்தார். அருமை சகோதரர் பால் தினகரன் அவர்கள் என்னுடைய பெயரை பாஸ்கர் என்று சொல்லி என் பெயரை சொல்லி அழைத்தார்கள். பாஸ்கர், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. வாலிபனே, கர்த்தருடைய கரங்களுக்குள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. ஏன் உங்கள் வாழ்க்கையை வீணாக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்கள். வாழ்க்கை தானாக செழிக்கும். கடவுள் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார். கடவுள் உங்கள் வாழ்க்கையை செழிக்க செய்வார். ஹல்லேலூயா. அந்த பெயரை சொல்லும் போது எனக்கு மிகுந்த சிலிர்ப்பு ஏற்பட்டது. அப்படியே என் வாழ்க்கையை பற்றி அருமை சகோதரர் பால் தினகரன் அவர்கள் பாஸ்கரின் பெயரை அழைத்து என்னுடைய காரியத்தை பேசிய போது எனக்கு இன்னொரு புதிய உற்சாகம் ஏற்பட்டது. கர்த்தர் என்னோடு பேசுகிறார். கர்த்தர் என்னை மாற்ற விரும்புகிறார். ஆகையினாலே நான் என்ன எதிர்பார்த்து வந்தனோ அதையே அருமை சகோதரர் பால் தினகரன் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசுவதை உணர்ந்தேன். இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு புதிய உற்சாகத்தை தந்தது. அது முதல் நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். என் மனைவியும் இது மூலமாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். எனக்கு 2 குழந்தைகள் உண்டு, 2 ஆண் பிள்ளைகள். 2 பேரும் இன்றைக்கு தேவனுக்கு அர்ப்பணித்து நாங்கள் முழு குடும்பமாக இப்பொழுது ஆண்டவருக்கென்று நாங்கள் ஊழியத்தை செய்து வருகிறோம். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. என் வாழ்க்கையை மாற்றிய தேவாதி தேவனுக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை மீண்டும் வளர்ச்சி அடைவதற்கு தேவன் பயன்படுத்திய பாத்திரமாகிய அருமை சகோதரர் பால் தினகரன் அவர்களுக்கும் அவர் மூலமாக பாஸ்கரன் என்று சொல்லி என் பெயரை அழைத்து இன்றும் என் ஆவிக்குரிய உற்சாகப்படுத்திய அவர்களுக்கும் இயேசு அழைக்கிறார் ஊழியங்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணீரில் தவிக்கும் உலக வாழ் மக்களுக்கு பிரார்த்தனையின் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதங்களை கொண்டு செல்ல இயேசு அழைக்கிறார் ஊழியம் டாக்டர் பால் தினகரன் அவர்களின் தலைமையில் பல்வேறு இலவச சேவை ஊழியங்களின் மூலமாக செயல்புரிந்து வருகிறது. இதில் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டங்கள், பங்காளர் கூட்டங்கள், ஜபகோபுர ஊழியங்கள், 24 மணி நேர தொலைபேசி வழி பிரார்த்தனை சேவை ஆகியவை மக்களோடு இணைந்து அவர்களுக்காக பிரார்த்தனை எடுப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த சேவைகள் யாவும் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு தேவையான அனைத்து செலவுகளையும் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் கண்ணீர் நிறைந்த பிரார்த்தனைகளாலும் தாங்கி வரும் இயேசு அழைக்கிறார் பங்காளர்களுக்கு உள்ளத்தின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து தாங்கிடுங்கள். நீங்களும் உங்கள் சந்ததியினரும் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. இன்று முதல் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் பங்காளராக இணைய விரும்பும் அன்பான நேயர்களே, உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு www.jesuscalls.org என்ற நமது இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இது இயேசு அழைக்கிறார் ஊழியம், உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம். இப்பொழுதும் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பிரார்த்தனை திருவிழாவில் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதி உங்கள் அற்புதத்திற்காக. In Psalm 23 and verse 1, 23ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்தில் David says, தாவீது சொல்லுகிறார், The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் The இருக்கிறார். Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். Yes, my friend. ஆம், எனக்கு அன்பானவர்களே, Jesus says இயேசு சொல்லுகிறார் in John chapter 10 and verse 14, யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் I வசனம், am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். In Matthew chapter 9 and verse 35 and 36, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 36ஆம் வசனங்களில், when God came into this world in the form of a man called Jesus, எல்லாம் வல்ல இறைவன் இயேசு என்னும் திருப்பெயரில் இவ்வுலகில் தோன்றின when போது he saw the multitudes of people, திரள் கூட்டமான மக்களை அவர் கண்டபோது he saw them harassed and he saw them helpless. எப்பக்கமும் தொல்லைக்குள்ளானவர்களாய் நாதியற்று திரிகிற நிலையை கண்டார். They were harassed and helpless. பல கொடுமைகளை அனுபவித்தவர்கள் And he உதவியற்றிருந்தார்கள். was moved
moved with compassion for everyone. அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் அவர் மனதுருகினார். And he saw that they were like sheep without a shepherd. அவர்கள் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் சிதறுண்டிருப்பதை He had கண்டார். compassion on every one of them. அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் அவர் He மனதுருகினார். has compassion on every one of you in the same way. அதே போல் இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவர் மனதுருகுகிறார். He is looking at you and saying, this is my sheep. உங்களை பார்த்து இது என் ஆடு என்றவர் I சொல்லுகிறார். am moved with compassion for my son, for my daughter. என் மகனுக்காக என் மகளுக்காக நான் மனதுருகுகிறேன். And Jesus spoke to them words of grace and comforted them. கிருபை பொருந்திய வார்த்தைகளை இயேசுவானவர் பேசியவர்களை ஆறுதல் And படுத்தினார். he healed all the sicknesses and all the diseases that they were suffering from. அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த எல்லா வியாதிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் அவர்களை குணமாக்கினார். Today Jesus has come to you and me as a good shepherd. இன்றைக்கும் இயேசுவானவர் ஒரு நல்ல மேய்ப்பராக உங்களிடமும் என்னிடமும் வந்திருக்கிறார். He will heal every one of our problems. நம்முடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் அவர் குணமாக்குவார். He will heal all our diseases. நம் சகல நோய்களையும் அவர் குணமாக்குவார். And he will give you hope for the future. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு You தருவார். are his sheep. நீங்களே அவருடைய ஆடு. He loves you like a sheep. ஒரு ஆட்டை போல் உங்கள் மீது அவர் அன்பு கூறுகிறார். He is the good shepherd. அவரே நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். God has not forgotten you. தேவன் உங்களை மறந்து விடவில்லை. He wanted me to tell you. நான் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் He விரும்பினார். knows you by name. உங்களை அவர் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். The Prime Minister Jawaharlal Nehru went to a central government company once. திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதம மந்திரியாய் இருந்த நாட்களில் மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு ஒருமுறை சென்றிருந்த போது After the inspection, the general manager was introducing all the engineers. அந்த ஆய்வு முடிந்த பின்பு பொது மேலாளர் எல்லா பொறியியல் நிபுணர்களையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். When one man came, ஒரு குறிப்பிட்ட மனிதர் வந்தபோது Jawaharlal Nehru recognized him. ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவரை அடையாளம் கண்டு He கொண்டார். was his relative. வந்தவர் அவருடைய உறவினராய் இருந்தார். Immediately he asked, உடனடியாக அவர்கள் கேட்டார்கள், "Hey man, what are you doing here?" ஏ மனிதா, நீங்க என்ன செய்கிறாய்? That man said, "Sir, I am an assistant engineer in this company." ஐயா, நான் இந்த நிறுவனத்திலே உதவி பொறியாளராய் இருக்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார். I am an assistant engineer in this government company. நான் இந்த அரசாங்க நிறுவனத்திலே ஒரு உதவி பொறியியல் நிபுணராய் இருக்கிறேன். உடனடியாக தானே Immediately the Prime Minister looked at the general manager, looked at him and said, "What? Still an assistant engineer?" உடனடியாக திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த பொது மேலாளரை பார்த்து, என்ன இன்னும் இவர் உதவி பொறியியல் நிபுணராகவா இருக்கிறார் என்று கேட்டார். பாருங்கள், Still an assistant engineer? இன்னும் உதவி பொறியாளராகத்தான் இருக்கிறாரா? And he left the campus. அங்கிருந்து அவர் புறப்பட்டு விட்டார். Next day itself, that assistant engineer was promoted by the general manager. அடுத்த நாளிலேயே அந்த உதவி பொறியாளர் பொது மேலாளரால் பதவி உயர்வு பெற்று விட்டார். Because the Prime Minister of the company knew that man. ஏனென்றால் அந்த நிறுவனத்தின் பிரதம மந்திரி அந்த மனிதரை அறிந்திருந்ததே காரணம். If the Prime Minister's knowing a man could lift him up in his job, how much more God, who knows you as his child, will lift you up in this world. பிரதம மந்திரியினால் அறியப்பட்டிருந்த ஒரு மனிதன் தன்னுடைய நிறுவனத்தில் பதவி உயர்வு பெறக்கூடுமானால் தம்முடைய சொந்த பிள்ளையாய் உங்களை அறிந்திருக்கிற தேவன் எவ்வளவுக்கு அதிகமாய் உங்களை உயர்த்துவார் என்பதை அறியுங்கள். How many of you are overjoyed that God knows you? தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் என்பதை நினைத்து உங்களில் எத்தனை பேர் பெரும் சந்தோஷத்தில் பூரிக்கிறீர்கள்? Clap your hands and give Jesus all the glory. உங்கள் கரங்களை தட்டி மகிமையெல்லாம் இயேசுவுக்கு செலுத்துங்கள். God knows you. தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். God knows me. தேவன் என்னை I அறிவார். am not lost. நான் தொலைந்து I போய்விடவில்லை. am not lost. நான் நஷ்டப்பட்டு That போய்விடவில்லை. man in that company was the relative of the Prime Minister. அந்த நிறுவனத்திலே பணிபுரிந்த மனிதர் பிரதம மந்திரிக்கு உறவினராக இருந்தார். So the Prime Minister knew him and that lifted him up. அந்த பிரதம மந்திரி அவரை அறிந்திருந்தபடியினால் அது அந்த மனிதனுடைய பதவியை உயர்த்தியது. Today you can become the relative of God. இன்றைக்கே நீங்களும் தேவனுடைய உறவினராக முடியும். The closest relative. மிகவும் நெருங்கின உறவினராகலாம். You can become the child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். The child of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் And for மாறுவீர்கள். that Jesus has given his life for us. அதற்காகவே இயேசுவானவர் நமக்கென்று தம் ஜீவனையே In தந்தார். John 10:15 he says, யோவான் 10:15 அவர் சொல்லுகிறார், I am the good shepherd.
நானே நல்ல மேய்ப்பன். I give my life for my sheep. என் ஆடுகளுக்காக நான் என் ஜீவனையே I கொடுக்கிறேன். give my life, I shed my blood for my sheep. என் ஆடுகளுக்காக என்னுடைய இரத்தத்தை சிந்தி என் ஜீவனையே நான் Acts கொடுத்தேன். 20 and verse 28 says, அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது, Jesus has purchased each one of us to become his own child. இயேசு நம் ஒவ்வொருவரையும் இவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கும்படி சம்பாதித்திருக்கிறார். He has purchased us to be the temple of the living God, for God to live in our hearts. தேவன் நம்முடைய இருதயங்களிலே தங்கி வாசம் பண்ணும்படி ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கும்படி அவர் நம்மை சம்பாதித்திருக்கிறார். That's why Jesus went to the cross. அது நிமித்தமாகத்தான் இயேசு சிலுவைக்கு சென்றார். He took all our sins upon himself. நம்முடைய பாவங்களை எல்லாம் தம்மீது அவர் ஏற்றுக்கொண்டார். All the curses of sin upon himself. பாவத்தின் சாபங்கள் அனைத்தையும் அவர் தம்மீது He ஏற்றுக்கொண்டார். suffered for our sins. நம்முடைய பாவங்களுக்காக அவர் Your பாடுபட்டார். sins and my sins. உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக He sacrificed himself and shed his blood, his holy blood, God's blood. அவர் தம்மையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய பரிசுத்த திருரத்தமாகிய தேவனுடைய இரத்தத்தை சிந்தினார். Today with that blood he is purchasing you as his child. இன்றைக்கும் அந்த இரத்தத்தை கொண்டு உங்களை தம்முடைய பிள்ளையாக அவர் சம்பாதிக்கிறார். You can ask him, அவரிடத்தில் நீங்கள் கேட்கலாம், Father, forgive me, cleanse my sins with your blood. பிதாவே, என்னை மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி Now சுத்திகரியும். make me your child. என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றிவிடும். Make me your child. உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றும். He will make you his sheep, இன்றைக்கு உங்களை அவர் தம்முடைய ஆடாக உங்களை his மாற்றுவார். child, அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். his relative. அவருடைய உறவினராக்கிக் What கொள்வார். a great joy. எத்தனை பேரானந்த பாக்கியம். Tonight you can cry out to Jesus now wherever you are. இன்று இரவு இப்பொழுதே நீங்கள் எங்கிருந்தாலும் இயேசுவை நோக்கி கண்ணீரோடு He கூப்பிடலாம். says, I have given my life for my sheep. என்னுடைய ஆடுகளுக்காக நான் என் ஜீவனையே தந்திருக்கிறேன் என்கிறார். And he will never leave you. ஒருபோதும் உங்களை விட்டு அவர் விலக He மாட்டார். will never forsake you. ஒரு நாள் உங்களை அவர் கைவிட மாட்டார். Look at David. தாவீதை பாருங்கள். In 1 Samuel chapter 17 verse 14 and 15. 1 சாமுவேல் 17:14-15 He வசனங்கள். was a shepherd அவர் ஆடு மேய்க்கிறவராய் இருக்கிறார். and he was taking care of his sheep. அவர் தன்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கையில் When the bear came to eat that sheep, அந்த ஆடுகள் ஒன்றை இரையாக்கிக் கொள்ளும்படி கரடி வந்தபோது, when the lion came to tear the sheep and eat it, ஆடுகளை பீறி போட்டதை தீனியாக்க சிங்கம் வந்தபோது, David ran as the good shepherd, தாவீது ஒரு நல்ல மேய்ப்பனாய் ஓடினார். caught the lion அந்த சிங்கத்தை பிடித்தார். and tore its mouth அதனுடைய வாயை கிழித்து போட்டார். and killed it அந்த சிங்கத்தை கொன்று போட்டார். and saved his sheep. அதன் வாயிலிருந்த தன் ஆட்டை தப்புவித்தார். Saved his sheep from the bear. அந்த கரடியின் வாயிலிருந்த தன்னுடைய ஆட்டை உயிரோடு தப்புவித்தார். In this world there are bears and lions coming to devour us. இந்த உலகத்தில் நம்மை பட்சித்து போடுவதற்காகவே கரடிகளும் சிங்கங்களும் But சீறுகின்றன. God himself, Jesus Christ, fights for us. ஆனாலும் தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். When Jesus comes into your heart, இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ளாக வரும்போது he fights against the sickness that comes against you. உங்களுக்கு எதிராக வருகிற வியாதிகளை எதிர்த்து அவர் யுத்தம் பண்ணுகிறார். He has fought for it on the cross according to Matthew 8:17 and Isaiah 53:5. மத்தேயு 8:17, ஏசாயா 53:5 சொல்லுகிறபடி எல்லா வியாதிகளுக்கு எதிராக சிலுவையிலே அவர் ஒரு பெரும் போராட்டமே நடத்தினார். He fights against the griefs and sorrows that come against you in this world. இந்த உலகத்தில் உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பாடுகளையும் துக்கங்களையும் எதிர்த்து அவர் போராடுகிறார். Isaiah 53:4 says so. ஏசாயா 53:4 அப்படி கூறுகிறது. Jesus fights against the curses that come against you in this world. இவ்வுலகில் உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய சாபங்களை எதிர்த்து அவர் போராடுகிறார். Galatians 3:13 says so. கலாத்தியர் 3:13 அவ்வாறு He கூறுகிறது. fights against the disunity and separation that comes in your family and in your society. உங்கள் குடும்பத்துக்குள்ளும் சமுதாயத்துக்குள்ளும் தலைவிரி தாழக்கூடிய சமாதான கேட்டின் பிரிவினை விரோதமாய் அவர் போராடுகிறார். Ephesians 2:14. எபேசியர் 2:14, Colossians 2:14 says so. கொலோசியர் 2:14 அவ்வாறு கூறுகிறது. He breaks every enmity and brings everybody together with you. எல்லா பகையையும் அவர் தகர்த்தெறிந்து
இருதரத்தாரையும் ஒன்றாக இணைத்து மகிழ்விக்கிறார். He fights against the devil who comes to steal, to kill and to destroy. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் கங்கணம் கட்டி வருகிற பிசாசை எதிர்த்து அவர் யுத்தம் He பண்ணுகிறார். fights for you according to 1 John 3:8. 1 யோவான் 3:8 உங்களுக்காகவே அவர் யுத்தம் பண்ணுகிறார். And destroys the works of the devil. பிசாசின் கிரியைகளை அழித்தொழிக்கிறார். And Jesus fights against death itself. இயேசுவானவர் மரணத்துக்கு எதிராகவே போராடுகிறார். And the devil who brings the fear of death upon your heart, Jesus fights against him and saves you according to Hebrews 2:14 and 15. எபிரேயர் 2:14-15 உங்கள் இருதயத்திலே மரண பயத்தை கொண்டு வருகிற பிசாசுக்கு எதிராக போராடி உங்களை அவர் There is தப்புவிக்கிறார். hope for you through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு நம்பிக்கை There இருக்கிறது. is hope for you through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு நம்பிக்கை There உண்டு. is hope for you through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு நம்பிக்கை You can உண்டு. overcome sin, பாவத்தை நீங்கள் மேற்கொண்டு ஜெயிக்கலாம். sickness, வியாதியை ஜெயிப்பீர்கள். curses, சாபங்களை ஜெயிப்பீர்கள். death, மரணத்தை ஜெயிப்பீர்கள். devils, பிசாசுகளை ஜெயிப்பீர்கள். separation, பிரிவினைகளை ஜெயிப்பீர்கள். enmity. பகைமையை ஜெயிப்பீர்கள். because Jesus suffered for you and your sins according to Isaiah 53 and verse 5. ஏசாயா 53:5 இயேசு உங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காக பாடுபட்டிருக்கிறபடியால் He will ஜெயிப்பீர்கள். tear the mouth of those lions and bears which come to destroy you. உங்களை அழிப்பதற்காய் சீறி வருகிற அந்த சிங்கங்களின் கரடிகளின் வாய்களை நீங்கள் கிழித்து போடுவீர்கள். Jesus says, my child, இயேசு சொல்கிறார், என் பிள்ளையே, I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். I have given my life for you, என் உயிரையே உங்களுக்காக நான் for you கொடுத்திருக்கிறேன். to live. நீங்கள் உயிர் பிழைத்து வாழும்படி. I am alive today. இன்றைக்கு நான் உயிரோடு I இருக்கிறேன். rose up from the dead. நான் மரணத்திலிருந்து உயிரோடு I எழுந்தேன். am alive நான் ஜீவிக்கிறேன். to give you life every day. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க. Every day. ஒவ்வொரு நாள் And I will fulfill the purpose for your life. உங்கள் வாழ்க்கை குறித்த நோக்கத்தை நானே நிறைவேற்றி முடிப்பேன். You will shine as a star in the world. இந்த உலகத்தில் நீங்கள் நட்சத்திரமாய் மின்னி ஜொலிப்பீர்கள். You will shine as a star in the world. உலகத்தில் ஒரு நட்சத்திரமாய் நீங்கள் Today பிரகாசிப்பீர்கள். turn to Jesus. இன்றே இயேசுவிடம் திரும்புங்கள். We all stand to our feet right now. நாம் எல்லாரும் இப்பொழுது எழுந்து நிற்போமா? We're going to pray that God will fill all of us with the Holy Spirit. யாவரையும் தேவன் பரிசுத்தாவினால் நிரப்பும்படி ஜெபிப்போம். Everyone without measure. ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் I நிரப்பட்டும். know when you pray, even those who have lost their organs will come back to life. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது யார் யாருடைய உறுப்புகள் செயலிழந்து இருக்கிறதோ அவைகள் மீண்டும் செயல்படும்படி உயிர் பெறும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். How many of you want to hear the voice of Jesus? எத்தனை பேர் இயேசுவின் குரலை கேட்க விரும்புகிறீர்கள்? How many of you want to be a prophet and a prophetess of God? எத்தனை பேர் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்க விரும்புகிறீர்கள்? How many of you want the gifts of the Holy Spirit? எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் The gift வேண்டும்? of prophecy, தீர்க்கதரிசன வரம், gifts of healing, குணமாக்கும் வரங்கள், gift of the word of wisdom, ஞானத்தை போதிக்கும் வரம், gift of driving devils through the discerning of spirits, ஆவிகளை பகுத்தறியும் வரத்தின் மூலம் பிசாசுகளை gift துரத்தும் of the வரம், word of knowledge, அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரம், gift of working miracles, அற்புதங்களை செய்யும் சக்தியாகிய வரம், gift of tongues. அற்புத பாஷைகளை It's பேசும் coming வரம் upon you right now. இப்பொழுது உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Everybody cry, யாவரும் கண்ணீரோடு Lord, கதறுங்கள். make me a star. கர்த்தாவே, என்னை ஒரு நட்சத்திரமாக மாற்றும். Through me others should get miracles, என் Lord. மூலம் மற்றவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் When ஆண்டவரே. I pray, others should rise up and be healed. நான் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் சுகம் பெற்று எழும்ப வேண்டும் ஐயா. I want the doors to be open for my blessing. என்னுடைய ஆசீர்வாதத்துக்கான வாசல்கள் திறக்கப்பட I வேண்டும். want to preach you to others and pray miracles on people. உம்மை குறித்து மற்றவர்களுக்கு நான் பிரசங்கித்து ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஜெபிக்க வேண்டும் ஐயா. Now anoint me with thy Holy Spirit. இப்போது உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகிப்பீராக. Everybody open your mouth, open your heart and cry. யாவரும் உங்கள் இருதயத்தையும் வாயையும் திறந்து கண்ணீர் விட்டு கதறி Now எழுங்கள். put your hands on the portion where you have the sick. எங்கே வியாதியாய் இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் கரத்தை இப்பொழுது வைத்துக் கொள்ளுங்கள். Father, தகப்பனே, release your people. உம்முடைய ஜனங்களை இப்பொழுதே விடுவியும். The last time I pray that everyone will be healed by your stripes. யாவரும் உம்முடைய தழும்புகளால் குணமாவார்களாக என்று கடைசி முறையாய் நான் வேண்டுதல் செய்கிறேன். Lay your nail-pierced hand upon every sick organ of every person here. இங்கு இருக்கும் ஒவ்வொருடைய வியாதிப்பட்ட உறுப்புகள் மேலும் ஆணிகள் துளைக்கப்பட்ட உம்முடைய திருக்கரத்தை வையும். And do miracles for everybody. ஒவ்வொருவருக்கும்
அனைவருக்கும் அற்புதம் செய்வீராக. Miracles for everybody. அனைவருக்கும் அற்புதம் செய்வீராக. Let every organ be healed, Lord. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் அனைத்தும் சுகமாகட்டும். Let them have new organs now. இப்பொழுதே புதிய உறுப்புகளை பெற்றுக் கொள்வார்களாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Use them to bring miracles to others. மற்றவர்களுக்கும் அற்புதங்களை பெற்றுக் கொடுக்க இவர்களை பயன்படுத்துவீராக. Thank you for doing. அதை செய்கிறபடியால் நன்றி. I give you all the glory. மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். Amen. ஆமென்.